ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நம் வாழ்க்கையில் நாம் எவ்வளவோ நல்லது செய்தாலும் நம்மை பற்றி தவறாக பேசுவதற்கும் விமர்சிப்பதற்கும் ஒரு கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்களுக்காகவே பாபா இன்று ஒரு அற்புதமான செய்தியை சொல்லி இருக்கிறார். அது என்னவென்று தெரிய வேண்டுமா? பாபா காலத்தில் நடந்த ஒரு சிறிய சம்பவத்தை நாம் இங்கே நினைவு கூறலாம். ஷீரடியில் ஒருமுறை பாபாவின் பக்தர் ஒருவரை பற்றி சிலர் மிகவும் மோசமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த பக்தர் மிகவும் வருத்தப்பட்டு பாபாவிடம் வந்து அழுதார். பாபா, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லையே, ஆனால் ஊர் மக்கள் என்னை பற்றி இவ்வளவு கேவலமாக பேசுகிறார்களே, நான் அவர்களுக்கு பதில் சொல்லட்டுமா என்று கேட்டார். அதற்கு பாபாவோ அமைதியாக சிரித்துவிட்டு சொன்னார், மகனே, நீ பேசினால் அது வெறும் வார்த்தையாகத்தான் இருக்கும். ஆனால் நீ மௌனமாக இருந்து என் மீது பாரத்தை போட்டுவிடு. நான் பேசினால் அது உனக்கான நீதியாக இருக்கும். அந்த பக்தர் பாபாவின் சொல் கேட்டு மௌனமாக இருந்தார். சில நாட்களிலேயே உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. அவரை தவறாக பேசியவர்கள் அவரிடமே வந்து மன்னிப்பு கேட்டார்கள். இதுதான் பாபாவின் கணக்கு. உன்னுடைய நேர்மை எனக்கு தெரியும். உலகம் உன்னை எப்படி வேண்டுமானாலும் பார்க்கட்டும், ஆனால் உன் உள்மனதின் நேர்மையை பாபா எப்போதும் பார்த்து கொண்டே இருப்பார். விமர்சனங்களை விட என் ஆசி பெரியது. மனிதர்களின் வார்த்தைகள் காற்றோடு போய்விடும், ஆனால் பாபாவின் ஆசி உன் தலைமுறையையே காக்கும். யாராவது உன்னை எதிர்த்தால் கோபப்பட்டு வார்த்தைகளை கொட்டாதே. உன் மௌனம்தான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. நம்பிக்கை தரும் செய்தியாக என்னை பார். உன் மௌனம் பாபாவின் நீதியாக மாறும். கலங்கி நிற்கும் பக்தர்களுக்கு பாபா கொடுத்த வாக்கு இது. யாராவது உங்களை பற்றி தவறாக சொன்னால் ஒருபோதும் நீங்கள் கலங்கக்கூடாது. அமைதியாக உங்கள் வேலையை பாருங்கள். உங்களுக்கு வரவேண்டிய நீதியை பாபா சரியான நேரத்தில் பெற்று தருவார். மாற்றான் விஷயத்தில் நீ தலையிடாதே குழந்தையே. அது நண்பனானாலும் சரி, உறவுகளானாலும் சரி, அவரவர் விதி அது. அவரவர் வேலைகளை பார்த்து அவர்கள் அதை பார்த்து கொள்வார்கள். தேவையில்லாமல் நீ எதற்காக முன்வருகிறாய்? பிறகு நீதான் வருத்தப்படுவாய். போதும் குழந்தையே, பார்த்து பார்த்து நீ உதவி செய்ததையெல்லாம் போதும். உனக்கே பல கஷ்டங்கள், தீர்க்க முடியாத சுமைகள். இதற்காக தினமும் என்னை அழைத்து நீ வினவிக் கொண்டு இருக்கிறாய்தானே? எவரும் உன்னை கொண்டாடப் போவது இல்லை. அதை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். நீ மாற்றான் நலனுக்காக புதிய வழியை தேடிக்கொண்டு இருக்கிறாய். ஆனால் அவர்களோ உன்னை நினைப்பது கூட கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்காக நீ ஏன் உன்னுடைய உடலை கெடுத்துக் கொள்கிறாய்? ஒவ்வொரு சிக்கல்களையும் அவிழ்க்கும் போதுதான் உன்னை மனதில் கோணலான சிந்தனைகள் இடம் பிடிக்கிறது. இவை அனைத்தும் தடம் தெரியாமல் உன் வாழ்க்கையின் நிம்மதியை கெடுத்ததற்கு ஓட ஓட நான் விரட்டியடிப்பேன். என்றைக்குமே நிழல் அதிக வெளிச்சத்தில் தெரிவதில்லை. இருள் மட்டுமே சூழ்ந்த இடத்திலும் தோன்றுவது இல்லை. வாழ்க்கை அதிக வெளிச்சம் என சொன்னதில் சந்தோஷத்தையும், இருளில் என சொன்னதில் கஷ்டங்களையும் கூறுகிறேன். அந்த நேரத்தில் சற்றே அந்த சூழ்நிலைகளிலிருந்து நீ வெளியே வா. அப்போது மன அமைதி கிடைக்கும். அப்போது பார், உன் நிழல் உனக்கு தெரியும். அது உனக்கான முடிவை எடுக்க என் சாயலாய் அந்த நிழலில் உனக்கு நான் என்ற ரூபம் தெரியும். உன்னை யார் என்ன குறை கூறினாலும் அதை பற்றி கவலைப்படாதே குழந்தையே. அனைத்தும் அறிந்தவன் நான். வீணாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு தீங்கு நினைப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ நிம்மதியாக இரு. உன் சூழல் எனக்கு புரிகிறது. நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று நினை. நிச்சயம் நல்லதே நடக்கும். உன்னை விழ வைத்தவர்கள் முன் நான் எழ வைப்பேன். உன்னை அழ வைத்தவர்கள் முன் நான் உன்னை வாழ வைப்பேன். உன் போராட்டம் முடிந்தது என் குழந்தையே. மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும். உன் மீது நிஜமான அன்பு கொண்டவன் நான். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நான் உன்னோடு எங்கும் எப்போதும் இருப்பேன். நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறு எங்கு இருக்க முடியும்? உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது வெறும் மாயை. அதுவே சுவர் போன்ற தடையாகும். அதை தகர்த்தெறி. வாழ்க்கையில் சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள்.
சிலர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவத்தை உனக்கு பரிசளித்துள்ளார்கள் என்று நினை. அவர்கள் உன்னை காயப்படுத்தினால், உனக்கு துரோகம் செய்தார்கள், உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு. உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் என்று அர்த்தம். அந்த காலத்திலிருந்து யாரும் இதற்கு தப்புவது கிடையாது. எல்லோரும் அது மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். நீயும் தலைநிமிர்ந்து இருக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய். எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து துணிச்சலோடு தாண்டி செல்லும் மனது இதற்கு முன் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார். இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்கத் தொடங்கிவிட்டாய். இனிமேல் நீ சந்திக்கும் எல்லாமே வெற்றி கொண்ட நேர்முகம்தான். தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப் போகிறது. எதற்கும் வருந்தாதே. உன்னை அழுத்தும் அனைத்தையும் தூர எறிந்து நடைபோடு. உன் வாழ்வில் நீ பார்த்த சில விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்புதான் உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது. உன் ஆதங்கம் எனக்கு புரிகின்றது. உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது, ஏன் இந்த நிலை எனக்கு என்று நீ விடும் கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது. ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில் உன் பிடிவாத குணம் தெரிகின்றது. அது என்றைக்கு மறைகிறதோ அன்று நீ உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் என் தங்கமே. ஏங்குதல், போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு. நான் உன்னுடனேயே இருப்பேன். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து நீ எங்கெங்கோ செல்கிறாய். நான் உனக்காகவே இருக்கிறேன். பாரத்தை என்மேல் சுமத்து. என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் என் 4 கரங்களையும் கொடுத்து அவனை மேலே எழ செய்வேன். என்றும் அவனை கண்ணிமை காப்பது போல காப்பேன். என் தங்கமே, உனக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட உனக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள்தான் அதிகம். இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள், உனக்கு அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள். இதனால் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகிறாயே தவிர சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டு இருக்கிறாய். இந்த நிலையில் இருக்கும் உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்துச் செல்வேன். பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் அதனால் கடைசி வரை உலகத்தை பார்க்கவே முடியாமல் போய்விடும். நடக்கும்போது விழுந்து விடுவோம் என பயந்து படுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் அந்த குழந்தையால் நடக்க முடியாமலே போய்விடும். குழந்தையாயிருந்த போதே நீ உலகத்தை உற்று பார்த்தாய். அந்த பழக்கத்தால் இப்போது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது. கால்களில் சக்தி இல்லாத போதே நீ நடக்க பழகினாய். அதனால் இப்போது மான் போல துள்ளி குதித்து ஓடுகிறாய். அறியாத பருவத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக நீ எதிர்கொண்டதைப் போலவே இப்போது எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் உள்ள போதும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். முன்பிருந்த அதே தைரியத்தை வளர்த்து கொண்டு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும். தொடர்ந்து முன்னேறு. எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை உன்னால் சாதிக்க முடியும். நான் உன்னுடனேயே உன் மனதில் இருக்கின்றேன். நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து நான் செய்து தருவேன். நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன். நம்பிக்கையோடு என் நாம ஜெபம் செய். எண்ணத்தில் எண்ணெய் வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் கைகூடும். உன் முயற்சியை என்றும் கைவிடாதே. உன் முயற்சிக்கான பலனை நீ விரைவில் பெறுவாய். உனக்கு என்றும் பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன். யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகிவிடுகிறது. சதா சர்வ காலமும் நான் உன்னோடு இருக்கின்றேன். உனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உன் துன்பம் எல்லாம் மறைந்து உனக்கு தைரியம் கிடைக்கும். மனசஞ்சலம் அடிக்கடி தோன்றினால் மனத்தெளிவு இருக்காது. எடுக்கிற முடிவுகள், போகிற பாதை என எதுவும் சரியாக இருக்காது. அதனால் எப்போதும் குழப்பத்தில் இருக்க வேண்டியிருக்கும். இதை முதலில் நீ மாற்ற வேண்டும். இதற்கு அற்புதமான ஒரு உபாயத்தை நான் கூறுகிறேன். முதலில் உன் மனதை ஏதாவது ஒன்றின் மீது செலுத்து. உனக்கு எதன் மீது அதிக பிரியம் உண்டோ அதன் மீது மனதை செலுத்து. அப்போது மனம் குவிய ஆரம்பிக்கும்.
உன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் இருக்கும். ஒளி நிறைந்த வாழ்வு உனக்கு அமையப் போகிறது. ராம பக்தர் ஒருவர் சீரடி சாய்நாதரை பற்றியும் அவரை தரிசிக்க செல்லும் தன்னை போன்ற பஜனை கோஷ்டியினருக்கு அவர் மிகவும் தாராளமாக பணம் தருவதை பற்றியும் கேள்விப்பட்டு தன் மனைவி, மகள், மைத்தினியுடன் சீரடிக்கு சென்று பாபாவின் முன்னிலையில் ராமனின் புகழை போற்றும் பஜனை பாடல்களை பாடினார். பஜனை முடிந்ததும் பாபா அவர்களுக்கு ஏதேனும் பணம் கொடுப்பார். ஒரு நாள் எதுவுமே கொடுக்கவில்லை. இதனால் பாபாவிடம் நிறைய பணம் பெற்று செல்ல நினைத்து வந்த அந்த ராமபக்தர் மிகவும் ஏமாற்றமடைந்தார். ஆனால் அவருடைய மனைவிக்கு ஆரம்பத்தில் பணத்தாசை இருந்தாலும் தினமும் பாபாவை தரிசித்து அவர் முன்னிலையில் ராமனை போற்றி பஜனை பாடல்கள் பாடியதில் அன்றுதான் அவளுடைய மனதில் இருந்த பணத்தாசை அகன்றதுடன் பாபாவின் திருவடிகளில் ஆழ்ந்த பக்தியும் ஏற்பட்டது. அப்போதுதான் அவள் நாளும் வழிபடும் ஸ்ரீராமனாக அவளுக்கு தரிசனம் தந்து அருளினார் நம் சாய் அப்பா. எல்லோரும் சாய்நாதனை தரிசித்தனர் என்றால் அந்த ராம பக்தரின் மனைவியோ ஸ்ரீ சாய்நாதரின் உருவத்தில் தான் தினமும் பூஜிக்கும் ஸ்ரீ ராமபிரானையே தரிசித்தாள். பாபாவை துவாரகமாயில் தரிசித்துவிட்டு திரும்பியதும் அந்த ராம பக்தரின் மனைவி பாபாவினிடத்தில் தான் ராமரை தரிசித்ததாக கூறினாள். மனைவியின் சொல்லை அவர் கொஞ்சமும் நம்பாமல் அவள் சொன்னதை இழித்தும் பழித்தும் பேசினார். தம்மிடம் பரிபூரணமாக சரணாகதி அடைந்துவிட்ட அந்த பெண்மணியின் கணவரை திருத்தி ஆட்கொள்ள வேண்டிய பெரும் பொறுப்பு இப்பொழுது சாய்நாதருக்கு. அன்றைய இரவே சாய்நாதர் தம்முடைய லீலையை தொடங்கிவிட்டார். அன்று இரவு அந்த ராம பக்தர் உறங்கும் பொழுது தனது கைகள் இரண்டும் பின்புறமாக கட்டப்பட்டு சிறை கம்பிகளுக்குள் அடைக்கப்பட்டு ஒரு காவலரால் துன்புறுத்தப்படுவது போல் கனவு கண்டார். கனவில் சிறை கம்பிகளுக்கு வெளியே பாபா நின்று கொண்டிருப்பதை பார்த்த அவர் பாபாவிடம், பாபா, நீங்கள்தான் என்னை எப்படியாவது இந்த சிறையிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று மன்றாடினார். இதில் நான் தலையிடுவதற்கு இல்லை. உன்னுடைய பாவங்கள்தான் உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னை துன்புறுத்துகின்றன என்றார் பாபா. பாபா, உங்களை தரிசித்த மாத்திரத்திலேயே என்னுடைய பாவங்கள் நீங்கிவிட்டிருக்குமே, அப்படி இருக்க நீங்கள் இப்படி சொல்லலாமா என்று கேட்டார் அவர். அப்படியா, சரி, உன் கண்களை கொஞ்சம் மூடிக்கொள் என்றார் பாபா. அவரும் அப்படியே கண்களை மூடிக்கொண்டு சிறிது நேரம் கழித்து திறந்து பார்த்தபோது திடுக்கிட்டார். அவரை துன்புறுத்திய காவலர் கொல்லப்பட்டு கிடந்தார். ஏற்கனவே பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த அந்த மனிதரை நீ இப்போது வசமாக மாட்டிக்கொண்டாய். காவலனை கொன்றதற்காக நீ கடுமையாக தண்டிக்கப்பட போகிறாய் என்று சொல்லி மேலும் பயமுறுத்தினார் பாபா. பாபா, ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறீர்கள்? என்னை இந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க தங்களை தவிர யாரால் முடியும்? தாங்கள்தான் என்னை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாடினார் அவர். என்னிடத்தில் பூரண நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா என்று பாபா கேட்க அவரும் தங்களிடத்தில் இப்பொழுது எனக்கு பூரண நம்பிக்கை உள்ளது என்று கூறினார். அவருடைய மனமாற்றத்தை உணர்ந்து கொண்டவர் போல திரும்பவும் அவரை கண்களை மூடிக்கொள்ளுமாறு கூறினார் பாபா. அதே போல அவரும் கண்களை மூடி திறந்த பொழுது அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபட்டதை அறிந்தார். பாபாவின் திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார் அந்த ராம பக்தர். பின்னர் பாபா அவருடைய விருப்பப்படி சமர்த்த ராமதாசராக தரிசனம் கொடுக்க அந்த கனவும் ஒரு முடிவுக்கு வந்தது. மறுநாள் காலையில் உறக்கத்திலிருந்து எழுந்த பொழுது அந்த ராம பக்தருடைய மனதில் ஒரு தெளிவும் பரவசமும் நிறைந்திருந்தது. பின்னர் துவாரகமாய்க்கு சென்று பாபாவை தரிசித்து வணங்கிய பொழுது பாபா அவரை முழுமையாக ஆசிர்வதித்ததுடன் அவருக்கு பணமும் இனிப்புகளும் கொடுத்தனுப்பினார். குடும்பத்தில் ஒரே ஒருவர் தன்னை நம்பிக்கையுடன் சரணடைந்திருந்தாலும் கூட அவர் பொருட்டு அந்த குடும்பத்தையே காப்பாற்றும் கருணை நிரம்பியவர் நம் சாய்நாதர். ஒரு பக்தருக்கு எந்த தெய்வத்திடம் பக்தி இருக்கிறதோ அந்த தெய்வத்தின் வடிவிலேயே பாபா அவருக்கு காட்சி தந்த நிகழ்ச்சிகள் அவரின் திவ்ய சரிதத்தில் எத்தனையோ காணப்படுகின்றன. சிறந்த சிவபக்தனான மேகாவுக்கு சிவபெருமானாக அருள் புரிந்தது. நானா சாஹேப் நிமோன்கரின் மகனான சோம்நாத் தேஷ்பாண்டேக்கு மாருதியாக காட்சி தந்தது. பாண்டுரங்க விட்டலின் பக்தர்களுக்கு பாண்டுரங்கனாக தரிசனம் தந்தது என்று ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிலிர்ப்பூட்டும் பிரசாதங்களாகும். சாய்நாதரின் ஜீவிதமும் சரி, அவருடைய உபதேசங்களும் சரி, அவருடைய லீலைகளும் சரி, எல்லாமே நம்முடைய மனமாசுகளை அகற்றி மனித நிலையிலிருந்து தெய்வீக நிலைக்கு நம்மை உயர்த்துகின்றன.
ஸ்ரீ சாய் அஷ்டோத்திர சத நாமாவளிகளில் ஆனந்தாய நம, ஆனந்ததாய நம என 2 நாமாவளிகள் இருக்கின்றன. இரண்டுக்கும் இடையில் ஒரே ஒரு எழுத்துதான் வித்தியாசம். ஆனால் அந்த ஒரு வித்தியாசத்தில்தான் எவ்வளவு பெரிய தத்துவம் பொதிந்திருக்கிறது தெரியுமா? இந்த 2 நாமாவளிகளுக்கும் பொருத்தமாக பாபா எத்தகைய அதிசயங்களை நிகழ்த்தியிருக்கிறார் தெரியுமா? ஆனந்தாய நம, ஆனந்ததாய நம இந்த 2 நாமாவளிகளும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அருளிய ஸ்ரீ சாய் அஷ்டோத்திர சத நாமாவளியில் இருக்கும் நாமங்களாகும். முதல் நாமாவளியின் பொருள் ஆனந்தமாக இருப்பவர் என்பதாகும். ஆனந்தத்தை வழங்குபவர் என்பது அடுத்த நாமாவளியின் பொருளாகும். நாம் ஒருவரிடம் ஒன்றை கேட்டால் நாம் கேட்பது அவரிடம் இருந்தால்தான் அவரால் அதை நமக்கு கொடுக்க முடியும். தன்னிடம் இல்லாத ஒன்றை அவரால் நமக்கு தர முடியாது. அப்படியே இருந்து அவர் நமக்கு அதை கொடுத்தாலும் அவரிடம் அது குறைந்துவிடும். ஆனால் சாயிநாதரிடம் நாம் கேட்பது நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்தில் அவரிடம் அது குறைந்துவிட போவதும் இல்லை. எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கும் சாயிநாதர் நாம் வேண்டுகின்ற ஆனந்தத்தை நமக்கு வழங்குவதுடன் அவரும் ஆனந்தம் குறையாதவராக காணப்படுகிறார். சாயப்பாவிடம் நாம் வேண்டுதல் வைத்துவிட்டு அதை நிறைவேற வேண்டும் என்று காத்திருக்கிறோம். அது நமக்கு நன்மை அளிக்கும் என்றால் நிச்சயமாக அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தருவார். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.